மக்களே, வெளிநாட்டில் சவுதி அரேபியாவில் ஐடி டிபார்ட்மெண்ட் வேலை எப்படி போய்க்கிருக்கு அப்படின்னு கேட்டீங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும். நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரணும் அப்படின்னா மெக்கானிக்கல் சம்மந்தமாவோ இல்லை மெக்காட்ரானிக்ஸ் சம்மந்தமாவோ இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாவோ இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வேலை தேடினீங்க அப்படின்னா அதிக வேகன்சி இருக்குது. ஐடி இங்கே டவுனு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கம்பெனியே இருந்தாலுமே நீங்கள் இந்தியாவிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்கணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது மக்களை. ஏன் அப்படின்னா நான் சுற்று வட்டாரத்தில் விசாரித்து கேட்டு தான் சொல்கிறேன். ஐடி டிபார்ட்மெண்ட்டு டவுனு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மெக்கானிக்கலோ மெக்கட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்கலோ இந்த மாதிரி படிச்சுட்டு நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாரித்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஐடி சம்மந்தமாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே தொழில்நுட்பம் எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலை சம்மந்தமாகவும் மெக்கானிக்கலை பேஸ் பண்ணியும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கை பேஸ் பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர நீங்கள் கேட்குற மாதிரி ஐடி ஃபீல்டெலாம் இங்கே கிடையாது. இருக்குது, அது டைரக்ட் சவுதியாக தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க.